கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். வணக்கம் சாணக்யா நேயர்களுக்கு. சார், நம்ம எலெக்ஷன் ஓட்டிங் முடிந்து விட்டது. எல்லாருடைய கண்ணும் வந்து ரிசல்ட் மேலே தான் இருக்குது. ஒரு லிட்ரலி ஒரு சினிமா பிரபலம் வந்ததாலவா என்னன்னு தெரியல, ஒரு த்ரில்லர் போல காட்சியளிக்கிறது. முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி முதல்ல தோற்றம் அளித்தாலும் அது எஸ்ஐஆரோட இம்பேக்ட் அப்படின்னாலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்குறோம். மறுபக்கத்தில் யாரை கேட்டாலும் நாங்கள்லாம் வந்து டிவிக்கே அந்த இன்ஸ்டாவில் ஒரு வைப், ஃபேஸ்புக்கில் ஒரு வைப், அந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரும் வைப் இருக்கிறத பார்க்க முடிகிறது. வோக்கலாக எல்லாரும் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கத்தில் ஏடிஎம்கே உடைய சர்ஜ் எந்த அளவுக்கு இருக்கும், டிஎம்கே உடைய எரோஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேள்விக்குறிகள் இருக்கிறது. இது போல பல விஷயங்கள் அடுத்த 5-6 நாளைக்கு கண்டிப்பாக விவாத பொருளாகும். அன்டில் வி கெட் எக்ஸிட் போல்ஸ் ஆன் 29th ஈவினிங். இதில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஓட்டிங் பர்சன்டேஜ். இந்த ஓட்டிங் பர்சன்டேஜுடைய சர்ஜ் இது எஸ்ஐஆரில் கழித்து விடப்பட்டது, அதனால வந்தது. எஸ்ஐஆருடைய இம்பேக்ட் அது நடத்தினாங்கன்றதுனால ஒரு அவேர்னஸ்னால ஓட்டு போட்டாங்க, இல்லை இது விஜய் தான் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் எதை பார்க்கணும்? நான் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறதே நான் பார்க்கல. ஏன்னா இந்த டினாமினேட்டர் தமிழ்நாட்டில் 9.2% குறைஞ்சு போச்சு. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் 73% 74% ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இடத்துல டினாமினேட்டர் 9.2% குறைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 11% அதே லைக் டு லைக் ஓட்டிங் நடந்திருந்தால் 11% ஓட்டிங் ஜாஸ்தி ஆயிருக்கும். அப்ப 73 என்பது 83, 84 வரைக்கும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல இன்னொன்னு என்னன்னா, சோ இந்த எஸ்ஐஆர் எஃபெக்ட்னால ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு இடத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா ஒரு எழுச்சி விஜயினால வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்க போனா சென்னை போன்ற இடத்துல வந்திருக்கலாம். அதுலயும் பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டிடியூவன்சிக்கு ஒரு 3000-4000 பேர் கிட்ட தான் வந்திருக்கு. அதுவும் வந்து நேச்சுரல் பினாமினா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்ம 2021 டேட்டாவோட கம்பேர் பண்ணும்போது ஓவரால் தமிழ்நாட்டுல 22 லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். அப்படின்னா வருடத்திற்கு கிட்டத்தட்ட 4 முதல் 4.5 லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த கம்பேரிசன் வந்து ஒரு ரீசனபிளா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் பாக்குறேன். இது வந்து விஜய் வரவுனாலேயோ இல்ல ஒரு எஸ்ஐஆர்னுடைய அவேர்னஸ் ஜாஸ்தி ஆனதாலேயோ அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இன்னொரு ஆல்டர்னேட் இதுலயும் பார்க்கலாம், எந்த ஏஜ் குரூப்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நிறைய பேர் போல் பண்ணியிருந்தாங்கன்னா இது விஜய்க்காக தான் வந்திருக்குன்ற ஒரு மித்தே வந்து பிளாஸ்ட் ஆயிடும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ஒரு உங்கள் டெல்டா மாவட்டங்களிலையும் கன்னியாகுமரி போன்ற இடங்கள்லயும் அப்சல்யூட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸே குறைஞ்சிருக்கு. அப்ப அங்கெல்லாம் விஜயினுடைய இம்பாக்ட் இல்லையா அப்படின்னு பார்க்கணும். மூன்றாவது விஷயம், ஓட்டிங் பர்சன்டேஜ் அண்ட் நம்பர்ஸ் ரொம்ப சிக்னிபிகண்டா அதிகமாயிருக்கிறது பார்த்தா கொங்கு மற்றும் வட மாவட்டங்கள்ல ஜாஸ்தி ஆயிருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் நான் கவனிக்கிறது என்னன்னா அருண், கூட்டணிகள் எந்த விதமாக அமைந்திருக்கு என்பதை பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகனுடைய நார்த் இந்தியால உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஃபார்முலாவை நோக்கி இந்த முறை ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார். அதாவது என்டிஏனுடைய கூட்டணி இஸ் ஓபிசி கூட்டணி. நீங்க எடுத்து பாருங்க, அதுல ஓபிசி சார்ந்த கட்சிகள் தான், தலைவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்காங்க. நீங்க வந்து வன்னியர்கள் ஆகட்டும், இல்ல இவர் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் வகுப்பை சார்ந்தவர் ஓபிசி, நயினார் நாகேந்திரன் தேவர் வகுப்பை சார்ந்தவர் ஓபிசி, இவர் அமமுக
தேவர் முக்குலத்தோரை சார்ந்தவர் ஓபிசி, நீங்க ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவர்கள்லாம் எடுத்துக்கோங்க. சில சமயம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த தேவேந்திர குல வேளாளர் அவர்கள் 2024 அதிமுக கூட இருந்ததை இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை என்று வேண்டாம் என்று நகர்ந்ததுக்கு காரணமும் இந்த கூட்டணி என்பது ஓபிசி கூட்டணியாக ஒன்றிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையாக கூட இருந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. அப்கோர்ஸ் அது உள்ள ஒரு தலித் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. கூட்டணி என்பது பார்க்கும் பொழுது இது ஒரு ஓபிசியினுடைய ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக தான் நான் பார்க்கிறேன். நீங்க உத்தரப்பிரதேசத்துல 2013 அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய ஓபிசி ஓட் பேங்க் என்பதுதான் 2014 கிட்டத்தட்ட 73 அவுட் ஆஃப் 80 சீட் வின் பண்ணுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியது. நான் ஜாதவ் எஸ்சி, நான் யாதவ் ஓபிசி கன்சாலிடேட் பண்ணி அமித்ஷா ஆமா, அதான் அந்த கன்சாலிடேட் பண்ணா மாதிரி தான் இங்கவும் கூட்டணியை அமைச்சிருக்கிறார்கள். வேறஸ் நீங்க திமுக சைட்ல பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் எடுத்துக்கிட்டாங்க, சிறுபான்மையினர்கள், தலித்துகள், அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா இதுல பாஜக இருப்பதனால் சிறுபான்மையினர்கள் வாக்குகள் பெருமளவில் இங்க வரப்போவதில்லை என்பது என்டிஏ கூட்டணியில் இருப்பவர் அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலித்தினுடைய வாக்குகளும் திருமாவளவன் எந்த பக்கம் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் எந்த பக்கம் இருக்காங்கன்ற சொல்லிட்டு அந்த பக்கத்துல ஜாஸ்தி போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் அந்த குளறுபடியே இல்லாமல் ஒரு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் தனக்கு வேணும் கூடிய கூட்டணியை அவர் பார்த்து கொண்டார். அதனால்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட் ஸ்பிளிட் என்பது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் கொங்கு மண்டலத்திலே ஆகட்டும், இல்ல நீங்க சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அண்ட் ஈவன் உங்களுக்கு டெல்டா மாவட்டங்களையும் ஓரளவுக்கு இந்த ஒரு ஓபிசி ஓட் வாக்குகள் கன்சாலிடேட் ஆன மாதிரி தான் எனக்கு வரும் என்று தோன்கிறது. அதனால இந்த வாக்கு சதவிகிதம் என்பதை வைத்தோ இல்ல வாக்கு இன்க்ரீஸ் வாக்களித்தவர்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க என்பது இந்த ஒரு ஃபேக்டர்னால தான், விஜய் வந்ததனால தான் இவ்வளவு ஆயிடுத்து என்ற ஒரு மித்து யாராவது கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அவர்களுடைய சந்தோஷத்துக்காக செய்துக்கிறாங்க. அதை அத்தோட தான் விட்டுட போறேனே தவிர இது நார்மல் பினாமினன். ஒரு 5 முதல் 6% வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது என்பது ஒரு தேர்தலுக்கும் மற்ற தேர்தலுக்கும் ஒரு சாதாரணமான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் growth, மைக்ரேட்டரி பாப்புலேஷன் இதெல்லாம் இருக்கும். எஸ்ஐஆர்னால டபுள் வாக்குகள் இருப்பதெல்லாம் குறைந்ததுனால பல வாக்காளர்கள் சொந்த ஊர்ல வாக்கு வச்சுக்காம எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல வாக்கு வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனாலேயே ஒரு இது இருக்கு. இப்ப நீங்க சென்னை போன்ற இடத்துல எடுத்தீங்கன்னா 40 லட்சம் வாக்குகள் இருந்த இடத்துல 23 லட்சம் வாக்குகள் கிட்ட தோராயமா, ஐம் ஜஸ்ட் கிவிங் ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ், 2021 பதிவாயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 55-60% வாக்கு பதிவாச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப 28 லட்சம் வாக்காக குறைந்து விட்டது. அதே 23 லட்சம் தான் வாக்குகள் பதிவாயிருக்கு. அதனால பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 80-85% போனா கூட the absolute நம்பர் அப்படியே தான் இருந்திருக்கு. அப்போ வாக்களிப்பவர்கள் யார் இருக்காங்களோ தோராயமா அவர்கள் வாக்களித்து தான் இருந்திருக்கிறார்கள். அது எஸ்ஐஆர்னால தான் இந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கே தவிர சென்னை போன்ற இடத்துல அப்சல்யூட் நம்பர் கூட பெருமளவுல மாறல. ஆனா டெல்டா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் நம்பரும் குறைஞ்சிருக்கு. அப்ப இதனால விஜய்னால ப்ராப்ளமா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜயனுடைய மேஜர் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரே நீங்க பாத்தீங்கன்னா கேடிசிசி, கடலோர மாவட்டங்கள் அண்ட் கன்னியாகுமரி, இந்த இடத்துல தான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஷியல் ஏரியா. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வாக்கு என்பது அப்சல்யூட் நம்பர் எய்தர் ஸ்டாட்டிக்கா இருந்திருக்கு இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன குறைஞ்சுதான் இருக்கே தவிர அது அப்படியே ஒரு ஸ்ப்ளர்ஜ் ஆகி போகல என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. இதுல நீங்க சொன்னது இந்த கேடிசிசி ரீஜன், காஞ்சிபுரம், திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலே செங்கல்பட்டும் வருகிறது. ஸோ சென்னை. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்த்தோம்னா இந்த 3 சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த டோட்டல் ரீஜியன், நேஷனல் ஸ்டேட் கேபிட்டல் ரீஜியன், இந்த மாவட்டங்களும் கீழே திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த 3 மாவட்டங்களும் பிரதானமாக நிற்கிறது. இதுதான் எல்லாருமே அசஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நம்ம சாணக்கியாவும் அதை தான் டீகோட் பண்ணியிருந்தோம். இதுதான் விஜயோட மெயின் பேஸாக 2 காலும் ஊனக்கூடிய இடமாக இந்த 2 முனைகள் இருக்கின்றன. இதுல அவர் யாருடைய ஓட்டை எடுக்கிறார்? இதற்கு அப்புறம் அவர் வட மாவட்டங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் போதும், கொங்கு மற்றும் டெல்டால டேமேஜ் செய்யும் போதும்,
தென் மாவட்டங்கள் அதர் தேன் டீப் சவுத் மாவட்டங்கள் இருக்குல்ல, மதுரை, விருதுநகர் போன்ற இடங்களிலும் யார் யார் வாக்குகளை எந்தெந்த சதவீதத்தில் எடுக்கிறார்? இப்போ உங்களுக்கு கொங்கு பெல்ட்டில் ஓரளவுக்கு ஒரு கட்சிக்கு டேமேஜ் பண்ணுறாருன்னா, அதை விட சவுத் சதர்ன் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் குறைவாக அவர் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். டீப் சவுத்தில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பட் சவுத்தில் குறையுது. இது மாதிரி பல விஷயங்கள் வருது. வட மாவட்டத்தை பேஸ் அவுட் பண்ணி தனது மாநாடு, தனது கட்சியை கட்டமைத்த விஜய் அங்கே என்ன ஸ்கோர் பண்ணுறார்? யாரை தாக்குகிறார்? என்ன இதை பதம் பார்க்கிறார்? இதுக்கு நீங்க 2 அறிகுறிகளை பார்க்கணும். ஒண்ணு, எந்தெந்த கட்சி எந்தெந்த வாக்காளர்களை குறிவைத்து தங்களுடைய தேர்தல் வியூகங்களை வகுத்தன. நான் அதனால்தான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஆரம்ப கட்டத்திலே சொன்னேன், என்டிஏனுடைய கூட்டணி என்பது ஒரு ஓபிசி கூட்டணியாக அமைந்ததுக்கு உண்டான ஒரு முக்கியமான தேர்தல் வியூகமே அவர் மற்ற கூட்டணிகள் ஒரு அட்ராக்ட் செய்யக்கூடியோ இல்ல மற்ற கூட்டணிகள் ஒரு டார்கெட் செய்த வாக்கு வங்கியை இவர்கள் டார்கெட் செய்யவில்லை. முக்கியமா சொல்லப்படும். சோ விஜயினுடைய டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா மைனாரிட்டி அண்ட் தலித்ஸ். predominantly மைனாரிட்டி அண்ட் தலித்ஸ் தான் அவருக்கு அவர் டார்கெட் செய்த வாக்கு வங்கி. திமுக கூட்டணியும் அதே தான் டார்கெட் செய்துட்டு இருக்கு. மைனாரிட்டிஸ் அண்ட் தலித் மக்கள் அவர்கள் தான் அவர்களுடைய டார்கெட்டாகவும் இருக்காங்க. சோ இரு கூட்டணி, விஜயும் திமுக கூட்டணியும் டார்கெட் செய்த அந்த ஒரு வாக்காளர்களை கிட்டத்தட்ட அது பாத்தீங்கன்னாலே அதுவே ஒரு 30% மேல அந்த வாக்காளர்களுடைய ஸ்ட்ரென்த் அக்ராஸ் தமிழ்நாடு. ஒரு ரீஜன்ல அதனுடைய மாற்றங்கள் வேற வேற இருக்கும். ஒரு அக்ராஸ் தமிழ்நாடு அதனுடைய டார்கெட் கிட்டத்தட்ட அது ஒரு 30% வாக்காளர்கள். இந்த இரு கூட்டணிகளும், இரு கட்சிகளும், இரு அமைப்புகளும் அந்த 30 தான் ரொம்ப பெருசா டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த 30% தேவையில்லை என்று இவருக்கு ஒதுக்கவில்லை. ஏன்னா ஒரு ரிசர்வ் தொகுதியெல்லாம் நாங்க ஆட்கள் போடாமலாம் இல்லை, இவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான அவர்களுடைய வாக்குறுதிகள்லாம் எல்லாம் இருந்தாலும் போட்டிருக்காங்க. பல ரிசர்வ் சீட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங். எல் முருகன் நிக்கிறத பாக்குறோம், ஆனந்த நையாசாமி நிக்கிறத பாக்குறோம். இது போல முக்கிய தலைகள் இறக்கப்பட்டிருக்காங்க, முக்கிய தலைவர்களை இறக்கியிருக்காங்க. அதனால அது இக்னோர் செய்யல. இருந்தாலும் அவர்களுடைய டார்கெட் வாக்கு வங்கி என்பது அந்த ஓபிசி வாக்கு வங்கியை தான் டார்கெட் செய்திருக்காங்க. அந்த ஓபிசி வாக்கு வங்கி என்பது கிட்டத்தட்ட 60 முதல் 65% வாக்கு வங்கி தமிழ்நாட்டில். அதுல ஒரு மேஜர் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால்தான் சொல்றேன், ரிசல்ட் வரக்குள்ள உங்க நார்தர்ன் தமிழ்நாடு கொங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப்பாக என்டிஏக்கு அமையும். அண்ட் ஒரு சதர்ன் தமிழ்நாடுலயும் பாத்தீங்கன்னா ஒரு டெல்டா மாவட்டங்களையும் ஒரு கணிசமான அளவுல இருக்கும். போன முறை சதர்ன் தமிழ்நாடு டெல்டா திமுகவினுடைய கோட்டையாக பெரிய ஒரு ஒரு உந்துதலை கொடுத்தது அவர்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு டெல்டாவும் சென்னையும் அதிமுக கோட்டையே கிடையாது, என்னைக்குமே இருந்தது கிடையாது. ஈவன் எம்ஜிஆர் காலத்திலயும் சரி, ஜெயலலிதா காலத்திலயுமே சரி, டெல்டா மாவட்டங்களும் சரி, டெல்டா அண்ட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு சென்னை மாவட்டமும் சரி அவர்களுக்கு பெரிய கோட்டையாக இருந்ததே கிடையாது. அதனால அது திமுகவுக்கு வசம் போனதுல ஒரு 2021 அது ஒரு ஸ்வீப்பாக போனதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதிமுகனுடைய ஒரு பாஸ்டியனாக இருந்த இடத்துல மிக கணிசமான அளவுல திமுக வெற்றி பெற்றதாங்க. அது அதிமுக பெருமளவில் பாதித்தது. இந்த முறை அது வேறு விதமா மாறும். கிட்டத்தட்ட ஒரு 33 தொகுதிகள் திமுக வென்றது. இதுல 58 தொகுதிகள்ல 33 தொகுதிகள் கிட்டத்தட்ட திமுக போன முறை சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வென்றது. இந்த முறை அப்படியே உல்டாவா இருக்கும். என்டிஏ கிட்டத்தட்ட 33-35 கிட்ட வெற்றி பெறும் என்ற நிலைமை தான் இருக்கு. அதனால்தான் சொல்றேன், இந்த ஓபிசி கூட்டணி அந்த 65% வாக்காளர்களை மிகப்பெரிய அளவுல கவர்வதற்காக தான் இந்த கூட்டணியே அந்த மாதிரி ஒரு அமைத்திருந்தார்கள் என்று பார்க்கலாம். இப்ப விஜயனுடைய வாக்கு யாருடைய வாக்கை எடுக்கிறான்றது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமா மைனாரிட்டிஸ் ஓட்டு. அந்த மைனாரிட்டிஸ்ல முக்கியமாக இஸ்லாமியர்கள் ஓட்டு காங்கிரஸ் எந்த பக்கத்துல இருக்கோ அந்த பக்கத்துல தங்கி இருக்கும். அண்ட் டிஎம்கேக்கு சாதகமாக அந்த பக்கத்துல தங்கி இருக்கும். ஆனால் கிறிஸ்துவர்கள் வாக்கு, அதுவும் கிறிஸ்துவர்கள் வாக்கு மிகப்பெரிய அளவுல விஜய்க்கு தான் சென்று இருக்கிறது. அது என்னன்னா கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு இந்த மிஷனரிஸ் விஜய்க்காக வேலை செஞ்சிருக்காங்க. அவர்கள் பல இடங்கள்ல, அதனால்தான் சொன்ன கடலோர மாவட்டங்கள்ல
விஜயினுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும் சொன்னது காரணம் அங்கதான் மிஷனரிஸ்னோட இம்பாக்ட் பெரிய அளவில் இருக்கு. அந்த பட் பல சர்ச்சஸ்ல வந்து நிலைப்பாடு, நமது பேராயத்துடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போற்றக்கூடாது. நாம் தமிழர் சிலது சொல்றது ஏற்றுக்கொள்ள மாதிரி இருந்தாலும் அது வாக்கு சிதறலாக பார்க்கப்படும். நடிகர் அப்படின்னு திரை கவர்ச்சியுடன் வருவர்களையும் நாம் புறம் தள்ள வேண்டும். நம்ம சமூகமாகவே இருந்தாலும் அதற்காக வாக்களிக்க கூடாது. நமக்கு யார் வரணுமோ அவர்களுக்காக வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது டிஎம்கே கூட்டணிக்கு வாக்களிக்கணும்னு. பட் அது எப்படி அது மிஷனரிஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும். அங்கேயும் ஒரு கிளியர் டிவைட் இருக்குல்ல உங்களுக்கு. மிஷனரிஸ் பார்க்கும்போது யார் கிறிஸ்துவ மிஷனரிகள் இவர்களுக்காக 1.5 வருடங்கள் வேலை செய்தார்களோ அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. ஒரு சாரார், இப்ப முன்னாடி எஸ்ரா சர்கனம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஆல்மோஸ்ட் திமுக கட்சிக்காரர் தான். அவர் அப்படிதான் இருப்பார். அவர் ஹிந்துன்னு சொன்னா மூக்குல குத்துன்னு சொல்லுவார். ஆமா, அவர் ஆல்மோஸ்ட் அவர் திமுகனுடைய நிர்வாகியா இல்லாததான் ஒரு குறை, மற்றபடி அவர் திமுகவை சார்ந்தவர் தான். அவர் வந்து கிறிஸ்துவர்களின் ஏகபோக ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அதே மாதிரி இங்க நீங்க சொன்ன சில ஆயர்கள் பேரவை இவர்கள்லாம் வந்து கிறிஸ்துவர்களுடைய ஏகபோக ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது. ஏன்னா அவர்களுக்குள்ள பல டிவிஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100-150 கம்யூனிட்டி டிஃபரன்சஸ் டிவிஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே. அந்த டிவிஷன்ஸ்ல ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் தான் அது பப்ளிசைஸ் பண்ணப்பட்டது. நீங்க தேர்தலுக்கு பிறகும் சரி முன்னாடியும் சரி தேர்தல் நடந்து முடிந்த பிற்பாடும் யாருனுடைய கதறல் சோசியல் மீடியால ஜாஸ்தியா இருக்கு? அருண், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். திமுக சார்பு ஒரு ட்விட்டர் ஹேண்டிலோ இல்ல திமுக சார்பாளர்களோ அவர்கள் தான் வந்து ஒரு விஜயை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கி பேசியோ இல்ல ஒரு இதுவோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியுது தங்களுடைய ஓட் பேங்க்ல பெரிய அளவுல ஒரு ஓட்டையை போட்டு விட்டார் என்று. கண்டிப்பாக சென்னையில் டிஎம்கே ஓட் பேங்க்ல விஜய் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஐம் சேயிங் ப்ரோ டிஎம்கே ஓட். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை பிளந்து எடுத்துக்கிட்டு போனாரு, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை முழுக்க எடுத்துக்கிட்டாரு அப்படியே சொல்ல வரல. ப்ரோ டிஎம்கே ஹார்ட் கோர் ப்ரோ டிஎம்கே ஓட்ட ஒரு மேஜர் ஒரு சங்கை வந்து அவர் பிளந்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து திமுகனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நான் ஏடிஎம்கே ஓட்டை எடுக்கலன்னு சொல்லவே இல்லை. த பர்சன்டேஜ் வைஸ் சிக்னிபிகன்ட் போர்ஷன் திமுக சார்பு ஓட்டுகள். திமுக சார்பு ஓட்டுகள்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல விசிகானுடைய ஓட்டு, அந்த கடலூர் விக்கிரவாண்டி ஏரியால விசிகானுடைய ஓட்டை மிகப்பெரிய பலந்து எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் காட்டுமன்னார் கோவில்ல தோற்கடிக்கப்படுவார்கள் விசிகா என்ற அளவுக்கு 8-6 தொகுதிகள் விசிகா தோற்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நிலைமை. கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க பத்மநாபபுரம் தவிர மற்ற இடங்கள்லாம் காங்கிரஸ் போட்டியிடுகிறார்கள். ஓட் பர்சன்டேஜ் கம்மியா, ஓட் நம்பர்ஸ் கம்மியான போது சில கன்னியாகுமரியை சேர்ந்தவர்களிடம் பேசிட்டு இருந்தேன். அதுலயும் திமுக சார்பு நபர்கள்கிட்டையும் பேசிட்டு இருந்தேன், காங்கிரஸ் சார்பு நபர்கள்ட்டையும் பேசிட்டு இருந்தேன். ஹார்ட் கோர் திமுக வாக்காளர்கள் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, காங்கிரஸுக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டாங்க. இதுதான் யதார்த்த நிலை. காங்கிரஸ் அங்கே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் என்றால் அதற்கு காரணம் விஜய் கிடையாது, திமுக தான். திமுகனுடைய ஹார்ட் கோர் ஓட்டர்கள் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுவதில் அவர்கள் முனைப்பு காட்டவில்லை. அதனால்தான் வந்து அப்சல்யூட் நம்பர் குறைஞ்சிருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம். அது நம்ம ரிசல்ட் வரும்போது அனலைஸ் பண்ணும்போது இன்னும் மிகப்பெரிய அளவுல தெரியும். அதே மாதிரிதான் டெல்டா மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் கூட்டணி கட்சிகள் நின்றிருக்கிறதோ அங்கெல்லாம் திமுக வாக்காளர்கள் பெருமளவுல வேலையும் செய்யவில்லை, வாக்குகளையும் போடவில்லை. அங்கெல்லாம் வந்து அப்சல்யூட் நம்பர் எங்கெல்லாம் குறைஞ்சிருக்கோ அது முக்கியமான காரணமா இருக்கு. ஆனால் இந்த சைட்ல அதிமுக சைட்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் இன்டாக்டாவே இருந்திருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். அண்ட் விஜய் அவர்களுடைய திமுக சார்பு ஓட்டுகளை
அதிகமாக பிளந்திருப்பதனால் அங்க ஒரு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே இருக்குன்றதான் நான் வந்து என்னுடைய கணிப்பாக இருக்கு அருண். சரிங்களா? இப்ப நீங்க கேட்ட கேள்வியில டீப் சவுத் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் கேடிசிசி இல்லாமல் மற்ற இடங்கள்ல விஜயனுடைய தாக்கம் பெருமளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கடலூர் டு விக்கிரவாண்டி அந்த வன்னியர் அண்ட் தலித் பெல்ட் என்று சொல்லுவார்கள் அந்த இடத்துல தலித் வாக்காளர்களை பெருமளவுல அவர் வந்து கவர்ந்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வன்னியர்கள் வாக்குகள் அப்படியே சிந்தாம சிதறாம அன்புமணி ராமதாஸ் பக்கம் ஒதுங்கி இருக்காங்க. இதனால்தான் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஓபிசி கூட்டணி என்பதை உருவாக்கியது என்டிஏல. அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருமே இதை பத்தி பெருசா பேசல. பாத்தீங்களா? ஓபிசி கூட்டணி என்று யாருமே பேசல. ஒரு கான்சியஸாவே வந்து யாருமே பேசாம தான் இருந்திருக்காங்க. என்டிஏவும் அதை பெருமளவுல நாங்கள் ஓபிசி கூட்டணியை உருவாக்குகிறோம் அப்படி என்று அவர்களும் பேசல. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணமே வந்து என்ன, அது ஒரு சைலண்டாக ஒரு ஓபிசியினுடைய வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவுல டார்கெட் செய்துதான் அந்த கூட்டணியை வேலை செய்திருக்கு. மறுபடியும் சொல்ற, அவர்கள் தலித் வாக்குகளை புறந்தள்ளவில்லை, அதற்கு உண்டான வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி என்று வரும்பொழுது இந்த இடியாப்பு சிக்கல் கூட்டணியாவே இல்லாம நாங்க ஓபிசி கூட்டணி என்பதை மிக ஸ்ட்ராங்காக பதிவு செய்திருக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா, படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா, டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இதில் ஓபிசி கூட்டணியாக அவங்க அப்ரோச் வைத்ததும் பட்டியலின வாக்குகளை ஈர்ப்பதற்கு அங்கேயும் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் போட்டதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. சோகால்டு அந்த ஜென்ரல் கேட்டகரி அவர்களை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக வந்துருவாங்க அப்படின்னு விட்டுட்டாங்களா? ஒரு பிராமின் சீட்டு கூட கொடுக்கல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக வந்ததை பார்த்தோம். நாம் தமிழரில் 6, டிவிகேல 2 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்றத பார்த்தோம். வேறஸ் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இது வரைக்கும் கொடுக்காமல் இருந்ததே இல்லை. ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே, காங்கிரஸ் 4 கட்சிகளில் கடந்த 30-40 வருஷத்துல பார்த்தோம்னா யாராவது ஒரு பிராமின் கேண்டிடேட் இருந்திருப்பாங்க. இவென்ச்சுவலா ஜெயலலிதா அவர்களே இருந்தார் பலகாலம் அப்படின்றத பார்த்துருக்கோம். திரு நட்ராஜ் அவர்கள் கடந்த முறை இருந்தார் மயிலாப்பூர்ல அப்படின்றத பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எஸ்வி சேகர் இருந்திருக்கிறார், பலர் இருந்திருக்கிறார்கள். பட் மைத்ரே இருந்திருக்கிறார், இது போல நிறைய இருந்திருக்காங்க. வேற இந்த டைம் பார்த்தோம்னா ஒரு கேண்டிடேட் கூட இந்த மேஜர் பார்ட்டிஸ்ல இல்லை. ஸோ ஜென்ரல் கேட்டகரி டு பி ப்ரிசைஸ் அதுலேயும் பிராமின்ஸ் அப்படின்றவங்க அவங்க இம்முறை நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது. டிவி கேக்கும் சில இடங்களில் ஓட்டு விழுந்திருக்கிறது, ஸ்ரீரங்கத்திலையும் மயிலாப்பூர்லையும் விழுந்திருக்கிறது அப்படின்னு தகவல் இருக்கு. இதை நீங்க எப்படி டீகோட் பண்றீங்க? ஓபிசி கூட்டணின்னு பண்ணி ஓவர் டூ பண்ணி தங்களுடைய ஒரு குரூஷியல் பேஸை லூஸ் பண்ணிட்டாங்களா என்டிஏ? சார், நீங்க ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லிட்டு அது பிராமின் ஒண்டி தான் இருக்காங்கன்னு பாக்குறது தான் தப்பு. என்ன டு பி ப்ரிசைஸ்னு சொன்னேன். டு பி ப்ரிசைஸ் ஜெனரல் கேட்டகரி எல்லாம் இருக்காங்க. டு பி ப்ரிசைஸ், யூ யூஸ் தி வேர்ட் டு பி ப்ரிசைஸ். பிராமின்ஸ் அவாய்ட் பண்றாங்கன்ட்டு இது ஒரு தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. தமிழ்நாடு சாபக்கேடுன்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, ஜெயலலிதாவை தவிர வேற யாருமே பிராமின் கேண்டிடேட்டை வெற்றி பெற வைத்தது கிடையாது. அப்கோர்ஸ் எச் ராஜா வந்து திமுக கூட்டணியில் இருந்த போது வெற்றி பெற்று இருக்கிறார், அதெல்லாம் வேற விஷயம். ஒரு சில சேகர் வென்றிருக்கிறார். ஆமா. சோ த கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு பிராமின்ஸ் வாக்காளர்கள் என்பது கிட்டத்தட்ட 3% இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹைலி டிவைடட் கம்யூனிட்டி ஓட்ஸ். நீங்க ஒரு ஆலந்தூர் தொகுதியிலயோ இல்ல ட்ரிப்ளிகேன்லயோ மயிலாப்பூர்லயோ எடுத்தீங்கன்னா பிராமின் வாக்காளர்கள் பெருமளவுல ஏடிஎம்கேக்கு போட்டதா சரித்திரமே கிடையாது. அவர்கள்லாம் திமுக அனுதாபிகளா தான் பல காலமாக இருந்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எங்கெல்லாம் கோவில் சார்ந்து இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து திமுக சார்ந்தவர்கள் பல விதத்துல அவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார்கள் என்பதனால் அவங்க திமுக சார்பாக தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க கார்பரேஷன் எலெக்ஷன்ல தான் இது முக்கியமா தெரியும். ஏன்னா கார்பரேஷன் எலெக்ஷன்ல தான் உங்களுக்கு வார்டா பார்க்கும்போது யார் டாமினன்ட் கம்யூனிட்டி இருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஒரு மயிலாப்பூர்லயோ ட்ரிப்ளிகோன்லயோ ஆலந்தூர்லயோ டி நகர்லயோ, அப்கோர்ஸ் மாம்பலத்துல இவங்க வின் பண்ணாங்க, பாஜகவை சேர்ந்த வின் பண்ணாங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டாமினன்ட் பிராமின் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர், ஆலந்தூர் அண்ட் வேளச்சேரி போன்ற இடங்கள்ல திமுக தான் வின் பண்ணாங்க. ஏன்னா கோர் ஓட்டர் பேஸ்ன்னு வரும்போது கூட அவர்களுடைய பிராமின்ஸனுடைய லாயல்ட்டி, பலருடைய லாயல்ட்டி திமுக சார்பாக தான் இருந்திருக்கு. இது வந்து நீங்க வந்து பிராமின்ஸ் எல்லாமே ஆன்டி டிஎம்கே
அப்படின்னு சொல்ல. என்ன மாதிரி நாமம் போட்டு ஒருத்தன் வந்து டிவியில உட்காந்து பேசுறவன் வந்து ஆன்டி டிஎம்கே இருக்கிறதுனால அது வந்து சாம்பிள் கிடையாது. எப்படி ஒரு கிறிஸ்துவ மிஷினரிகள் சேர்ந்த ஒரு சில ஃபியூ பீப்புள் வந்து திமுக சார்பாக இருந்தாங்க அப்படின்னும் போது அவர்கள் அல்டிமேட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிறிஸ்தவ சமூகம் இல்லைன்ற மாதிரி இந்த மாதிரி டிவியில வந்து பேசக்கூடிய 10 பிராமணர்கள் வந்து ஆர் நாட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பிராமின் கம்யூனிட்டி, ஆர் அவங்களுடைய கருத்துக்களை எதிரொலிப்பவர்கள் இல்லை. ஓட்டு போடும்போது வரும்போது இந்த லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய பல பிராமணர்கள் உங்களுக்கு திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த முறை நாம் தமிழருக்கு போட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து ஒரு பிராமின் கேண்டிடேட்டை வச்சிருந்தாருன்ற ஒரு நல்ல நேரத்துல சில பேர் வாக்குகளை சரி நான் ஏடிஎம்கே போட வேணாங்க, எனக்கு வந்து அது வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே வேண்டாம் டிஎம்கே வேணாம் நோட்டா போறது போல நாம் தமிழர் போடலான்னு போடுவாங்களே தவிர பல மத்தியதர வகுப்பை சார்ந்த பிராமணர்களுக்கு தங்களுடைய வாக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது என்பதெல்லாம் மிக 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 கருத்தா இருப்பாங்க. அதனால வந்து யார் வின்னிங் காம்பினேஷனோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது சென்னையை பொறுத்த வரைக்கும் ப்ரெடாமினண்டா திமுகவை தான் இருந்திருக்கனால திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியை இக்னோர் பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு நான் ஒதுக்கி தள்ள மாட்டேன். ஜென்ரல் கேட்டகரியிலும் பல வாக்காளர்கள் இருக்காங்க. இருந்தாலும் பிராமணர்கள் என்ற ஒரு வாக்காளர்கள்ல இது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. அது என்றைக்கு அது முடிவாகுதுன்னு நம்ம தெரியாது. அது என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு நல்ல இது வந்து பிராமணர்களும் இதே இவங்க சொல்றாங்க சமூக நீதின்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பிராமணர்களை ஒதுக்கு தள்ளுவதுதான் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி. நீங்க வந்து சமூக நீதி அனைவருக்குமான வாய்ப்பு என்பது கிடையாது. உடனே இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, நான் கோவில் பிராமின் நான் பிராமின் தான் சொசைட்டியை டிவைட் பண்ணுவாங்க. இல்ல கோவில் அர்ச்சகர் ஆகலாமா, அதுதான் உங்களுடைய சமூக நீதினா என்னன்னா கோவில் அர்ச்சகர். சரி, கோவில் அர்ச்சகர் ஆன உடனே நீ உன்னுடைய எஸ்சி ஸ்டேட்டஸையோ இல்ல ஓபிசி ஸ்டேட்டஸையோ விட்டு கொடுத்துட்டு நீ வந்து ரிசர்வேஷன் வேணா இருந்துருவீங்களா? குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. இது வந்து என்னன்னா அது ரெஸ்பெக்டபிள் பொசிஷன். அந்த ரெஸ்பெக்டபிள் பொசிஷனுக்கு நாங்க வரணும், அதுக்கு ஆஸ்பயர் பண்ணுங்க, படிங்க, அதுக்கு உண்டான விஷயத்துக்கு வாங்க. அதை தாண்டி வந்து உடனே அதை இவங்க வெளில அனுப்பிச்சிட்டு இன்னொருத்தவங்களை உட்கார வச்சுட்டா உடனே வந்து யூ கம் டு தட் லெவல்ன்றது கிடையாது. இதுக்கு உழைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கோவில் அர்ச்சகர் என்பது ஒரு முக்கியமான ஒரு பாராமீட்டரே கிடையாது. ஏன்னா சொல்ல போனா 1.5 லட்சம் கோவில்கள்ல கிட்டத்தட்ட 4500 கோவில்கள்ல தான் ரெஸ்ட்ரிக்ஷனு. மீதி இருக்கக்கூடிய 1,46,000 கோவில்கள்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பல ஜாதிகள் சார்ந்தவர்கள் அர்ச்சகராக இருக்கிறார்கள். சோ அதனால இது வந்து ஒரு பாராமீட்டரே கிடையாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். உங்ககிட்ட ஒரு ஃபைனல் கொஸ்டின் சார். நம்ம திருப்பி ரிசல்ட் அன்னைக்கு நீங்கள் திருப்பி நம்ம அலுவலகத்துக்கு வர இருக்கிறீங்க, நேரலையில் பங்கேற்க இருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட இப்போ கேட்கறது, ஆர் வி இன்டு அன் கிச்சடி சர்க்கார், ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கி தமிழகம் செல்கிறதா? 2006-11 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் பார்த்தோம், அவுட் சைட் சப்போர்ட் ஆஃப் பிஎம்கே அண்ட் காங்கிரஸோட திமுக ஆட்சி நடத்தியதை பார்த்தோம். அதுபோல் இல்லை புது வெர்ஷனில் ஆர் வி இன்டு அ தொங்கு சட்டசபை? ஸோ நம்ம சாணக்கியால நான் பேசும்போதும் சரி, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்து சாமானியர் சேனல்லையும் நான் பேசியிருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து என்டிஏ கூட்டணி 120 முதல் 135 சீட்டு வரைக்கும் வரும் என்பது என்னுடைய அபிப்பிராயமா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்டிஏவா கரெக்ட், என்டிஏ. அப்ப 120 முதல் 135 தொகுதிகள் வரும் என்றால் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை தாண்டவில்லை தனிப்பட்ட முறையில், அதிமுக உட்பட. அப்படி அதிமுக உட்பட வந்து அறுதி பெரும்பான்மை தாண்டவில்லை என்றால் கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த ஒரு கூட்டணியுமே பேசி இருக்காது. விஜய் ஒண்டிதான் யார் வந்தாலும் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் பங்கு என்பதை பேசினாங்க. மற்ற எந்த திராவிட கட்சியும் அதை பத்தி பேசியிருக்காது. காங்கிரஸோ விசிகாவோ ஆட்சியில் பங்கு என்ப ஒரு முழக்கத்தை வைத்த போது திமுக வந்து திரைமறைவில வந்து ஒத்துக்கொண்டு இருக்கலாம், ஆனா வெளியில ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நடந்தது இல்லை அப்படின்னும் போது அதை சொன்னா ஒரு வீக் பாயிண்டாக மாறிவிடும் என்பதற்காக எந்த ஒரு கட்சியும் செய்யவில்லை. அதனால தமிழ்நாடு ஒரு ஹிஸ்டாரிக் எலெக்ஷன் ரிசல்ட்டை நோக்கி சென்று எலெக்ஷன் கவர்மெண்ட் ஃபார்மேஷனை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு உருவாகக்கூடிய தேர்தலாக தான் நான் இதை ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடியில இருந்தே பார்த்துருக்கேன். நாட் ஜஸ்ட் நவ். நான் வந்து கிட்டத்தட்ட 2 முறை சாணக்கியாலையும் பேசியிருக்கேன்.
பல என்னுடைய யூடியூப் மற்ற பேசும்போதும் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் பரிணாம வளர்ச்சியில் இது ஒரு மாற்றமாக நான் வந்து இந்த 2026 தேர்தலை பார்க்கிறேன். அது வந்து ஏஜ் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே அப்படின்னு தான் இந்த முறை நான் பார்த்துட்டு இருக்கேன். எட்ஜ் டுவர்ட்ஸ் டிஎம்கே இல்லை, ஆனால் சிவியர் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. விஜய் ஃபேக்டார் மிகப்பெரிய அளவில் இருக்கு. நிறைய பேர் விஜய் ஃபேக்டார் 25%, 26%. நீங்க த்ரீ கார்னர் கான்டெஸ்டா மாறிடும். எவ்வளவு சீட் எடுப்பாரு சார்? பெர்சன்டேஜ் எல்லாருமே ஒரு 20 அரௌண்ட்ன்றது ஒத்துக்குறாங்க. இல்ல, அங்கதான் தப்பு பண்றாங்க அருண். 25%, 26%னா த்ரீ கார்னர் கான்டெஸ்ட். உங்களுக்கு கிட்டத்தட்ட அவருக்கு 40-50 சீட்டு கொடுக்கணும். யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. 25-26%. செஃபாலஜிக்கல் சயின்ஸையே நீங்க மீறிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் 25-26 போக மாட்டார். இல் பி ஸ்பாயிலர்னு வரும்போது சார் கண்டிப்பா 0 to 2 to 0 to 3 அதுதான் நான் டிவிகேனுடைய ஸ்ட்ரென்த்தாக பாக்குறேன். இந்த 0 to 2 கூட பாத்தீங்கன்னா ஒன்னு பெரம்பூர்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, காரைக்குடியில ஒரு வாய்ப்பு இருக்கு, மீறினால் திருச்சியிலையும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் நான் திமுகவை டார்கெட் செய்துதான் விஜய் இந்த எலெக்ஷனை சந்திச்சிருக்கான்றது இன்னொரு அந்த முன்னாடி ஒரு கேள்விக்கே சொல்ல வந்த போது அது தவற விட்டுட்டேன். இப்ப ஞாபகம் வந்தது. ஏன் விஜய் வந்து சென்னையிலும் திருச்சியிலும் கண்டெஸ்ட் பண்றாரு? இது வரைக்கும் 2011 தவிர மற்ற அனைத்து தேர்தல்கள்லையும் திருச்சி அண்ட் சென்னை வந்து திமுகனுடைய கோட்டையாவே தான் இருந்திருக்கு. 2011லயும் சென்னை திமுக கோட்டையா தான் இருந்திருக்கு. பட் திருச்சியும் வந்து திருச்சியில தான் கொஞ்சம் பிரீச் ஆயிருக்கு 2011 போது. மற்ற அனைத்து தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால தேர்தல் நீங்க நிலவரங்களை எடுத்து பாத்தீங்கன்னா திருச்சி அண்ட் சென்னை வந்து டிஎம்கேனுடைய பாஸ்டியன் என்று சொல்லக்கூடிய இடமா தான் இருந்திருக்கு. ஒரு சிட்டி கார்பரேஷன் லிமிட் என்று பார்க்கும்போது விஜய் தான் கண்டெஸ்ட் செய்வதற்கு இந்த இரு இடங்களையும் சூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமே the message is loud and clear to DMK. நான் உங்களை தான் டார்கெட் பண்றேன் அப்படிங்கறது ஒரு மெசேஜ் இஸ் லவுட் அண்ட் கிளியர். ஏன்னா எந்த ஒரு எலெக்ஷனுமே யாருமே ஃபேஸ் பண்ணும்போது ஆப்போசிஷனுக்கு எதிராக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெரிய வாய்ப்பே இருக்காது. என்டிஏ ஆப்போசிஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க 2026ல. நான் அந்த ஆப்போசிஷனை டார்கெட் பண்ணேன்னா உங்களுக்கு பவர்ல இருக்கிற இன்கும்பண்டா இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சாதகமாக தான் அமையும். ஒரு எலக்டரல் செகண்ட் அண்ட் தேர்ட் நீ வில் பி ஃபைட்டிங் ஃபார் செகண்ட் பிளேஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ். அதனால தான் நான் வந்து எப்போதுமே ஒரு எலெக்ஷன் ஃபைட் பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு கட்சி வரும்போதோ இல்ல வேற யார் வந்தாலும் யார் இன்கம்பன்ட் கவர்மெண்டா அவர்களை தான் நீங்க எதிர்த்து அரசியல் செய்ய முடியும். அப்படி எதிர்த்தால் தான் உங்களை எஸ்டாப்ளிஷ் செய்ய முடியும். ஸோ இது வந்து ஒரு அரசியல் அரிச்சுவடி. ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் வந்து திமுக ஆதரவு ஊடகங்களோ இல்லைன்னா ஊடகவியலாளர்களோ இல்ல சோசியல் மீடியா ஹேண்டில்ஸோ ரொம்ப பொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா அவர்களுக்கு இந்த தாக்கம் புரிகிறது. கடைசியா சொல்றேன் என்னன்னா, சோசியல் மீடியா இஸ் நாட் ரியல் பாலிடிக்ஸ். அது ஒரு பிம்பம் தான். அது வந்து ஒரு அப்படியே ஒரு கன்சாலிடேட் பண்ணி சொல்லக்கூடிய பிம்பமும் கிடையாது. உங்களுக்கு இந்த ரியல் பாலிடிக்ஸ், கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸுக்கு நீங்க ரியல் இடத்துக்கு போகணும். ஏன்னா பொதுமக்கள் சோசியல் மீடியால பேசிட்டு வந்து உடனே இங்க ஓட்டு போடுறவங்க கிடையாது. அவன் ஓட்டு போட்டதையே வெள்ள சொல்லாதவன் தான் பொதுமக்கள். நீங்க எக்ஸிட் போல் இந்த தடவை நீங்க சாணக்கியா பண்ணீங்களான்னு தெரியல. பட் மற்றபடி ஜென்ரலா ஒரு எக்ஸிட் போல் பண்ண எல்லாரையும் கேட்டு பாருங்க. பலரும் தயங்குவார்கள் சொல்வதற்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாவே இருந்திருக்கு. பலரும் ஏன்னா நீங்க போலிங் பூத்தை விட்டு வெளில வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் தூரத்துல அவனை ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தள்ளி அவங்கள்ட்ட நீங்க ஓட்டு போட்டீங்களா, யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தயங்கி தான். ரொம்ப ஹார்ட் கோர் டிஎம்கே ஓட்டர், ஹார்ட் கோர் ஏடிஎம்கே ஓட்டர், நான் வந்து ரெட்டலைக்கு தாங்க போட்டேன், நான் உதயசூரிக்கு தான் போட்டேன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லிட்டு போவாங்க. பட் அந்த நடுநிலையா வந்து அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப தயங்கி தான் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு மனநிலையான ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து விஜய் இஸ் கான்சென்ட்ரேட்டிங் டு டார்கெட் ஒன்லி த டிஎம்கே ஓட் பேசஸ் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு.
அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே உருவாக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்க சோசியல் மீடியால வர்றதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம்னா தென் கிரவுண்ட் ரியாலிட்டியை we are missing the big மெசேஜ் அப்படிங்கிறதான் நான் பார்க்கிறேன். ஸோ மே 4ஆம் தேதி பல சர்ப்ரைசஸ்கள் இருக்கலாம். அதுல விஜயினுடைய எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அவர் வாங்குறார், அது வந்து வில் இட் சஸ்டெயின் ஹிம் அப்படிதான் பாக்குறேனே தவிர அவர் கிங் மேக்கராக மாறுவார் என்ற அளவுக்கு கூட நான் இன்னும் பார்க்கல. அவர் கிங்காக வருவார் என்று நான் கண்டிப்பா பார்க்கவே இல்லை. கிங் மேக்கராக வருவார் என்ற நிலைமையில இடத்துல கூட நான் அவரை இன்னும் வைக்கல. அவர் இன்னொரு சீமான விட ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பார் தான் பார்க்கிறேன். நீங்க அதிமுக திமுக என்ற இரு பெரும் கட்சிகளை நீங்கள் தவிர்த்து விட்டு பார்த்தீர்கள் என்றால் பாமக, அமமுக, பாஜக, காங்கிரஸ், விசிக, சீமான் 6 கட்சிகள் சொன்னேன்னா இந்த 6 கட்சிகளும் விஜயும் எவ்வளவு வாக்கு அந்த ஸ்டேட்ல தான் நான் வந்து விஜயை வைக்கிறேன். அந்த லீக்ல தான் விஜயை வைக்கிறேனே தவிர அவர் ஒரு கிங் மேக்கராக மாறி அவர் ஒரு 40-50 சீட்டு வின் பண்ணி அவர் கை காட்டக்கூடியவர்கள் தான் வந்து அடுத்த முதல்வர், இல்ல அவர் தான் முதல்வர், இந்த 2 இடத்துலயுமே அவர் வந்து இல்லை என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். So the fight is between DMK and ADMK for sure. அதுல திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா என்பதுதான் என்னுடைய கேள்வியாவே இருக்கு. பலரும் பல நம்பர்களை சொல்லலாம். 23ல இருந்து 4ஆம் தேதி வரைக்கும் வந்து ஆளாளுக்கு ஒரு ஹைபாத்தசிஸ் கொடுப்பாங்க. பட் எந்த ஹைபாத்தசிஸ் ஆனாலும் சரி, இந்த போட்டி என்பது இந்த இரு கூட்டணிகளுக்கு ஒண்டிதான். மற்றவர்கள் இருப்பதெல்லாம் ஃப்ரிஞ்ச் ஏரியா தான். அப்கோர்ஸ் ஸ்பாய்லர் விளையாடும். எப்படி நாம் தமிழர் பல இடங்கள்ல நீங்க 2016 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க வந்து சீமான் அவர்கள் சொன்னார், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை முடிவெடுத்த இடத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு 1.5% வாக்கு வாங்கினார் சார். திமுகவும் அதிமுகவும் உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 1.5%. அவர் வந்து 1.55% வாக்கு வாங்கினார். 1.5% வித்தியாசம் இருந்தது. யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை முடிவு செய்தது நான் அப்படின்னார். விஜய் அந்த இடத்துல தான் இருப்பார். யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை அவர் கட்சி முடிவு செய்தது என்றால் அது மிகையாகாது. he is not the king, he is not the king maker, he is the disruptor அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோட இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்காக மிக்க நன்றி. 4ஆம் தேதி பார்ப்போம் சார். தேங்க்யூ.